என் பேர் கோகு பிரசாத். நல்லா இருக்குது. கேக் செய்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்குது. குட் பாய். எம் ராஜேஸ்வரி. ஐ எம் கம்மிங் ஃப்ரம் மேச்சேரி. CLS in communication skills, soft skills, management skills in theory. In practical in cake biscuit prepared. ஸோ அதை லேர்னிங் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒர்க்கில் ஜாயின் பண்ணலான்ட்டு இருக்கும். என் பேர் ரகு. நான் சேலம் அம்மாப்பேட்டையிலேருந்து வரேன். இது எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஃப்யூச்சரில் எனக்கு என்னால் முடிஞ்ச ஒருத்தரையாவது நான் இது கற்றுத்தருவேன்னு நம்பிக்கை இருக்கேன். என்னோட மோசமாக இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். தேங்க்யூ. I am K. Sasikumar. I am coming from பாரதி ஹாஸ்பிட்டல் நெத்திமேடு, மணிநூர் போஸ்ட் சக்தி நகர். என்னோடய குவாலிஃபிகேஷன் வந்து கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ஒர்க்கும் சிறந்த முறையில் நான் போய் தானாக ஒரு 6 வருஷம் வேலை செஞ்சு வீட்டுக்கு தனியாக அமௌண்ட்டு என்னோடய சேலரியெல்லாம் ஒரு பைசா கூட எடுக்காத எல்லாத்துக்கும் நல்லா அப்பா அம்மாட்டையே கொடுத்து அப்பா அம்மா மூலியமாகவே காசு வாங்கிட்டு இருந்தேன். அந்த வேலைவாய்ப்பு பயிற்சி முகாம் மூலிமா நான் இங்கே எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்து இந்த பயிற்சி முகாமுக்கு வந்திருக்கேன். நல்லா கற்றுக்கிட்டே இருக்கிறேன். வந்ததுலேருந்து நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் இது மூலிமா. இதுலேயே மேற்படி ஒர்க்கு எந்த மேனேஜ்மெண்ட் ஒர்க்கு கொடுத்தாலும் நான் தயங்காமல் செய்வேங்க. ஏன்னா அவ்வளோ வேலைங்கிறது எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டு. எந்த வேலையாக இருந்தால் கொடுத்தாலும் அதை தைரியமாக செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கேங்க. என்னுடைய பேர் வந்து செல்வகுமார். நான் வந்து பனமரத்துப்பட்டி கிராமத்துலேருந்து வரேன். நான் வந்து 17 வந்து டிகிரி முடித்தேன், BA ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறமேட்டு ரொம்ப நாளாக வந்து வேலை தேடிட்டு இருந்தேன். எதுவும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் கிடைக்கல. அப்புறமேட்டு வீட்லேயே வந்து விவசாயம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ கரண்ட்டில் வந்து ஃப்ளவர் கமிஷன் பிஸ்னஸ் அது பண்ணிகிட்ருக்குறேன். அது இப்போ ஓரளவுக்கு ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. என்னுடைய ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி டிசேபிள்டு கேண்டிடேட்ஸுக்கு வந்து இது ஃபுட்டு அண்டு ஃபெவரேஜ் வந்து கிளாஸஸ்க்கு சொல்லித்தராங்க அப்படிங்கிற மாதிரி ரெஃபர் பண்ணார். அப்புறம் அவர் மூலிமா அங்கே வந்து ஜாயின் பண்ணேன். இது இப்போ இந்த கிளாஸஸ் முடித்தோன்னே சர்டிஃபிகேட் தருவாங்க. சர்டிஃபிகேட் கொடுத்தோன்னே வந்து ஜாப்பும் இது ரெடி பண்ணி தந்துடுவாங்க. அப்புறமேட்டு என்னுடைய ஐடியா என்னென்னா ஒரு சின்ன டீ ஸ்டாலு இல்லைனா ஒரு சின்ன பேக்கரி மாதிரி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் எனக்கு இருக்குது. ஆனால் வந்து அதுக்கு நான் வந்து நிறையா கற்றுக்கணும். அதே மாதிரி இந்த கிளாஸில் வந்து நான் கற்றுக்கிறது இல்லாமல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு ஏதாவது ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் இன்னும் எவ்வளோ என்ன இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நான் அங்கே வந்து நான் எவ்வளவோ லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லா இதையும் கற்றுக்கிட்டு நான் வந்து சொந்தமாக ஒரு பேக்கரியோ இல்லை வந்து டீ ஸ்டாலோ வைக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் நான் அதெல்லாம் கற்றுக்கிட்டு நான் கண்டிப்பாக இது வந்து ஓன் பிஸ்னஸாக ரன் பண்ணுவேன் சார். மை நேம் இஸ் டி கலையத்தன். ஐ எம் கம்மிங் ஃப்ரம் சேலம் அழகாபுரம். I am degree in complete MCOM graduate. இங்கே நான் தேரும்போது முதல் கேண்டிடேட் தான் நான். ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் வித் கம்யூனிகேஷன் ஸ்கில், மேனேஜ்மெண்ட் ஸ்கில், ஃபிசியோதெரபி அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸ், கேக் மேக்கிங், டீ காஃபி மேக்கிங் எல்லாம் எனக்கு இன்னும் புதுசாக இருக்குது. கம்யூனிகேஷன் ஸ்கில் கூட நான் ஆல்ரெடி கற்றுக்கிறேன். கம்யூனிகேஷன் ஸ்கில், மேனேஜ்மெண்ட் ஸ்கில். ஆனால் இங்கே எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என் பேர் சுதாகர். நான் சேலத்தில் திருவாக்கவுண்டனூர் ஏரியாவிலேருந்து வரேன். வரத்துக்கு முன்னாடி லேனா ஃபோட்டோ ஸ்டுடியோவில் கட்டிங் செக்ஷனில் இருந்தேன். ஒரு நாள் லீவில் வீட்டில் இருந்தப்போ தான் இவங்களை வந்து NGOவில் வந்து இந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் வந்து ஆளுங்களை எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு கேட்டு போனாங்க. வந்து டீட்டெயில்ஸ் கேட்டேன், பிடிச்சிருந்துச்சு. ஃப்ரீ ட்ரைனிங், கவர்மெண்ட் வேலை மாதிரியே கொடுக்குறதா சொன்னாங்க. 100% ஜாப் பிளேஸ்மெண்ட்டுன்னு சொன்னாங்க. பிடிச்சிருந்துச்சு, ஜாயின் பண்ணிட்டேன். 2 மாதம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கேக்கு, குக்கீஸ், க்ரீமில் பேர் இதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம், ஆனால் இப்போ இங்கே வரத்துக்கு பிடிச்சிருக்கு. எந்த தடையும் இல்லை. வரத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது, பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. என் பேர் தியாகராஜனுங்க. இல்லை இப்போ இது எங்கள் சின்னேகாக்குறாங்களா எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. சரி, அப்புறம் கூட ஒரு சார் வந்தாங்க. அவங்க தான் வந்து இந்தமாரி சொன்னாங்க, இந்த உங்களை மாரி இருக்கிறவங்களுக்கு இந்தமாரி சொல்லிக் கொடுக்குறோம். டீ எப்படி போடணுன்னு சொல்லிக் கொடுக்குறோம், கேக் எப்படி செய்யணும் சொல்லிக் கொடுக்குறோம், கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அந்தமாரி வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அந்தமாரி உங்களுக்கு டீ போடுறதுக்கு சொல்லி தருவாங்க. அப்புறம் அந்த கேக்கெலாம் சேர்த்து கற்றுக் கொடுப்பாங்க. கேக் அதை செஞ்சாங்க. அதை கேக்கெலாம் கிருமிலாம் பூசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த டிசைன்லாம் போட்டாங்க. அரவிந்த், சின்னோடம்பி. கேக் எப்படி நல்லா இருந்துச்சு. என் பேர் மீரா. இங்கே ட்ரைனிங்காக வந்திருக்கேன். கேக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் நிறையா கற்றுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். கேக் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப ஆர்வமாக கற்றுட்ருக்கேன். எல்லாம் கற்றுக்கிட்டு பேக்கரி வைக்கலான்ட்டு ஐடியாவில் இருக்கேங்க.
നമ്മൾ ക്വാളിറ്റിയിൽ ഒരു വിട്ടുവീഴ്ചയും ചെയ്യാറില്ല. അത് ഈ സത്യത്തിൽ എന്നെ പഠിപ്പിച്ചെന്ന് വെച്ചാൽ എറണാകുളത്തെ ബേക്കറി ബിയിലെ നമ്മുടെ വിശ്വനാഥ് സാറാണ് നമ്മളെ പഠിപ്പിച്ചിരിക്കുന്നത്. കാരണം ഒരു പ്രോഡക്റ്റ് കൊടുക്കുമ്പോൾ അത് എത്രത്തോളം ക്വാളിറ്റിയോടെ കൊടുക്കണമെന്ന് പഠിപ്പിച്ചൊരു വ്യക്തിയാണ്. അപ്പോൾ അവരുടെ ഗ്രൂപ്പിൽ നിന്ന് ഞാൻ പഠിച്ചത്. അപ്പോൾ അതുകൊണ്ട് ഒരു ക്വാളിറ്റിക്ക് ഒരു വിട്ടുവീഴ്ചയില്ല. ഏതൊരു സാധനം കൊടുക്കണം, ഒരു ബിസ്ക്കറ്റ് ആയാലും കേക്ക് ആയാലും. കേക്കിൻ്റെ തന്നെ ഒരുപാട് വെറൈറ്റീസ് ഉണ്ട്, ബിസ്ക്കറ്റിൻ്റെ അതുപോലെ ഒരുപാട് വെറൈറ്റീസ് ഉണ്ട്. പിന്നെ അവർക്ക് പറഞ്ഞു കൊടുക്കുമ്പോൾ ഈ പറയുമ്പോൾ A to Z വരെ അവർക്ക് പറഞ്ഞു കൊടുക്കും വേണം. കാരണം അവർക്ക് കയ്യിൽ ഒതുങ്ങുന്ന രീതിയിലല്ല നമ്മൾ ചെയ്ത് അവർക്ക് പഠിപ്പിച്ചു കൊടുക്കാൻ പറ്റുള്ളൂ. അത് നല്ല ക്വാളിറ്റി പ്രോഡക്റ്റ് തന്നെ ഉദ്ദേശിക്കുന്നത്. അവർക്ക് കഴിച്ചു കഴിഞ്ഞാലും പിന്നെയും കഴിക്കാൻ തോന്നുന്ന വിധത്തിലുള്ള പ്രോഡക്റ്റാണ് ഞങ്ങൾ ഉദ്ദേശിക്കുന്നത്. ഈ പറഞ്ഞ പോലെ ഇനിയും ഒരുപാട് പ്രോഗ്രാമിൽ ഇതുപോലെ കുറേ കുട്ടികൾക്ക് പറഞ്ഞു കൊടുക്കുന്ന ആഗ്രഹമുണ്ട്. ഇത്ര നാൾ സഹകരിച്ച എല്ലാവർക്കും ഇനി അതുപോലെ കണ്ടിന്യൂ ചെയ്യാൻ വേണ്ടിയിട്ട് നിങ്ങളുടെ സഹകരണം ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നു. ഈ കുട്ടികൾക്ക് പറഞ്ഞു കൊടുക്കാൻ എപ്പോഴും ഞാൻ മുൻപന്തിയിലുണ്ടാവും. നമ്മുടെ നാട്ടിൽ ഈ പറയും പോലെ നമ്മുടെ പാലക്കാട് ജില്ലയിലോ അല്ലെങ്കിൽ തൃശ്ശൂരോ അല്ലെങ്കിൽ വേറെ എവിടെയെങ്കിലും ഇതുപോലെ കുട്ടികൾക്ക് പറഞ്ഞു കൊടുക്കണം എന്നുള്ള ആഗ്രഹിക്കുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ നമുക്കാകുന്ന സഹായം ഞാൻ ചെയ്തു തരാം. എല്ലാവർക്കും